போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு திட்டங்கள் எல்லாத்துக்குமே மத்திய அரசோட உத்தரவாதம் இருக்கு. இதனாலேயே மூத்த குடிமக்கள்ல இருந்து முதல் முறை முதலீட்டாளர்களுக்கும் ஏத்த மாதிரி பாதுகாப்பையும் உத்தரவாதமான மாத வருமானத்தையும் இந்த திட்டங்கள் எல்லாம் வழங்குது. உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா அதுக்கு நிச்சயமா நீங்க முதலீடு செஞ்சிருக்கணும். மிகப்பெரிய தொகையாக தான் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க முதலீடு செய்யாம இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே தவறான விஷயம். உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க முதலீட்டை தொடங்கலாம். ஸோ நீங்க செய்யற முதலீடு உங்களோட பணத்தை கண்டிப்பா அதிகரிக்கும். அந்த வகையில போஸ்ட் ஆஃபீஸ்ல நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. இதுல நீங்க 500 ரூபாய்க்கும் குறைவா முதலீடு செஞ்சு நிறைய நன்மைகளையும் இந்த திட்டங்கள் மூலமா பெற முடியும். ஒரு சிறிய தொகையில ஆரம்பிச்சு படிப்படியா நீங்க உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி முதலீட்டை அதிகரிக்கலாம். ஸோ அந்த வகையில 500 ரூபாய்க்கும் குறைவா முதலீடு செஞ்சு பணத்தை சேமிக்கிறதுக்கு உதவக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்கள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது PPF பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இந்த PPF திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட கால சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்துல குறைஞ்சது நீங்க 500 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்ய முடியும். 15 ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்துல முதலீடு செய்யலாம். இந்த திட்டம் முதிர்ச்சி அடையும் போது பணத்தை திரும்ப பெறலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கூட நீடிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க மாதம் 500 ரூபாயை இந்த PPF திட்டத்துல முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 6000 ரூபாயை டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. இந்த PPF திட்டத்துக்கு 7.1% வட்டி விகிதம் வழங்கப்படுது. ஸோ மாதம் 500 ரூபாயை முதலீடு செஞ்சு 15 ஆண்டுகள்ல அது 1,62,728 ரூபாயா இருக்கும். இந்த திட்டத்தை நீங்க ஒரு 5 ஆண்டுகளுக்கு நீடிச்சீங்க அப்படின்னா ஆண்டுக்கு 7.1% வட்டியோட அந்த தொகை பார்த்தீங்கன்னா 2,66,332 ரூபாயா இருக்கும். இதை நீங்க 20 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் போது மொத்தமா 25 ஆண்டுகள்ல 4,12,321 ரூபாய் இருக்கும். அடுத்ததா சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம் SSY. உங்களோட மகள் பேர்ல இந்த சுகன்யா சம்ருதி யோஜனா சேமிப்பு திட்டத்துல முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்துல குறைந்தபட்சம் 250 ரூபாயும் அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாயும் முதலீடு செய்ய முடியும். இந்த SSY திட்டத்துக்கு இப்போ 8.2% வட்டி விகிதம் வழங்கப்படுது. நீங்க இந்த திட்டத்துல 15 ஆண்டுகள் முதலீடு செய்யணும். நீங்க முதலீடு செஞ்ச தொகை 21 ஆண்டுகள் கழிச்சதுக்கு அப்புறமா முதிர்ச்சி அடையும். இந்த திட்டத்துல நீங்க உதாரணத்துக்கு மாதம் 500 ரூபாயை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 15 ஆண்டுகள்ல 90,000 ரூபாயை முதலீடு செஞ்சிருப்பீங்க. அடுத்ததா 8.2% வட்டி தொகையையும் சேர்த்து 21 ஆண்டுகள் கழிச்சதுக்கு அப்புறம் உங்களோட மொத்த முதிர்வு தொகையா 2,77,103 ரூபாயா இருக்கும். அடுத்ததா போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் திட்டம் அப்படிங்கிறது ஒரு உண்டியல் மாதிரி தான். மாதம் ஒரு குறிப்பிட்ட பணத்தை சேமிக்க முடியும். இந்த திட்டம் சிறிய முதலீட்டாளர்களுக்கு ரொம்பவே ஏற்ற திட்டமா இருக்கும். அவங்களோட எதிர்கால தேவைக்கும் உதவியா இருக்கும். முதலீட்டை நீங்க 100 ரூபாயிலிருந்தே தொடங்க முடியும். முதலீட்டை தொடங்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யணும். இப்போ இந்த திட்டத்துக்கு 6.7% வட்டி விகிதம் வழங்கப்படுது. நீங்க மாதம் 500 ரூபாயை இந்த திட்டத்துல முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 5 வருடங்களுக்கு நீங்க 30,000 ரூபாயை முதலீடு செஞ்சிருப்பீங்க. 5 வருஷங்கள் கழிச்சு உங்களுக்கு முதிர்வு தொகையா 35,681 ரூபாய் கிடைக்கும். இதுல 5,681 ரூபாய் அப்படிங்கிறது உங்களோட வட்டி தொகை. ஸோ இந்த சேமிப்பு திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 ரூபாய்க்கும் குறைவான முதலீட்டிலேயே தொடங்க முடியும். இதில் உங்களோட பணம் பாதுகாப்பானதாகவும் உங்களுக்கு உத்தரவாதமான வருமானமும் கிடைக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.